students. In this lecture we will discuss about Buckingham pi theorem. Okay, it's a very important topic pa. Buckingham pi theorem kandipa ungalku in semester point of view there will be two question for every unit, you know. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பக்கிங்ஹாம் பை தியரம் இருந்தால் வருங்க. another கொஸ்டின் என்ன இருந்ததுன்னா either ரேலிக்ஸ் மெத்தடோ இல்லை போத் பக்கிங்ஹாம் பை தியரமே வரலாம், இல்லைன்னா சம் தியரி பார்ட்ஸ் ஏதாவது கேட்கலாம். ஓகே சரி, பக்கிங்ஹாம் பை தியரம் பற்றி நம்ம ஸ்லைட்ஸில் பிபிடியில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சம் பேசிக் ஒரு ஐடியா, ஒரு சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா பக்கிங்ஹாம் பை தியரம் இன்னும் நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். For that what I did is என்ன சொல்கிறது, I having on two sheets, ஓகேங்களா. அந்த 2 sheetsல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஐடியாஸை டெவலப் பண்ணிட்டு தென் வில் கோ ஃபார் பக்கிங்ஹாம் பை தியரம். ஃபஸ்ட்டு பை டேர்ம்ஸ் அதில் வந்து இது பண்ணணும். நம்பர் ஆஃப் பை டேர்ம்ஸ் ஈக்குவல் டு என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் மைனஸ் number of basic quantities involved in these variables. I know what is basic quantities. Basic quantities 3: mass, length, time. Okay, for example இங்க பாருங்க, force is equal to drag force is equal to function of L, V, mu, rho, K. இது ஆல்ரெடி நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா ரேலிக்ஸ் மெத்தடில் பார்த்துருப்பீங்க. சேம் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பக்கிங்ஹாம்லேயும் போட போகிறோம், புதுசாக எதுவும் போட போகிறது இல்லை. சரி, இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஃபோர்ஸையும் கன்சிடர் பண்ணணும், டிபெண்ட்டு இண்டிபெண்ட் ரெண்டுமே இருக்கணும். உதாரணத்துக்கு 6 வேரியபிள்ஸ் இருக்குன்னா ஃபோர்ஸ், தென் லென்த், வெலாசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி, டென்சிட்டி, பல்க் மாடல்ஸ், 6 வேரியபிள்ஸ் இருக்குது. தென் நம்பர் ஆஃப் பேசிக் குவான்டிட்டிஸ் இன்வால்வ் இன் தோஸ் வேரியபிள்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா அதனுடைய டைமென்ஷன்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸோட டைமென்ஷன் mL/-2, லென்த்துக்கு L, வெலாசிட்டிக்கு L(t)(-2) தப்பாக எழுதியிருக்கேன், L(t)(-1) உங்களுக்கு தெரியும். தென் மியூக்கு வந்து mL(-1), t(-1), டென்சிட்டிக்கு mL(-3), K பல்க் மாடலஸ்க்கு mL(-1), t(-1). இதில் என்னென்ன இருக்குது, m இருக்குது. இந்த எல்லாத்துலேயும் பாருங்கள், எல்லாத்துலேயும் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் இருக்கணும் இல்லை, எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்றில் இருந்தாலுமே போதுமானது. ஓகே, ஸோ m இஸ் m அவைலபிளாக இருக்குது, L அவைலபிளாக இருக்குது, T அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பேசிக் குவான்டிட்டிஸ் வந்து இன்வால்வ்டு வந்து m, L, T 3. ஸோ நம்பர் ஆஃப் பை டைம்ஸ் எவ்வளோனா total number of variable minus number of basic quantities involved எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. ஓகே, லைக் தட் இந்த செகண்ட் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது இந்த T இது நம்ம பார்த்து தான் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் L, G. இதை நம்ம ஆல்ரெடி போன ப்ராப்ளமில் பார்த்தது தான். டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள்னா டைம், லென்த், G மூணுமே இருக்குது. டைமென்ஷன்ஸ் என்ன, டைமோட டைமென்ஷன் கேபிட்டல் T, லென்த்தோட டைமென்ஷன் L, ஜியோ டைமென்ஷன் L(t)(-2). இதில் நம்பர் ஆஃப் பேசிக் குவான்டிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். மாஸ் இன்வால்வ் ஆகவே இல்லை எதுலேயுமே, லென்த் இன்வால்வ் இருக்குது, டைம் இன்வால்வ் இருக்குது. அதனால் லென்த்து, டைம் இந்த ரெண்டு மட்டும்தான். ஸோ 2. ஸோ நம்பர் ஆஃப் பை டைம்ஸ் எவ்வளோனா 1. ஐ ஹோப் நீங்கள் யூனோ ஹவு டு டிட்டர்மைன் நம்பர் ஆஃப் பை டைம்ஸ், பிகாஸ் பக்கிங்ஹாம் பை தியரம் நீங்கள் அட்டன் பண்ணாலே வில் கெட் அ மார்க். இது ஈஸியான ஒரு டாபிக். ஸோ ஃபார் தட் வி ஹாவ் டு நோ நம்பர் ஆஃப் பை டைம்ஸ். நம்பர் ஆஃப் பை டைம்ஸ் இப்போ எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. தென் அந்த பை டைம்ஸை கண்டுபிடிச்சக்கப்புறம் அது எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டால் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஜியாமெட்ரிக் ரிப்பீட்டிங் வேரியபிள் நான் எப்படி வேணால் சூஸ் பண்ணலாம். தென் பவர் A. நெக்ஸ்ட் கினமேட்டிக் ரிப்பீட்டிங் வேரியபிள், கினமேட்டிக்னா ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி, பவர் B. தென் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி, பவர் C. தென் நான் ரிப்பீட்டிங் வேரியபிள்ஸ். இப்படி தான் எழுதணும். இதுதான் ஜென்ரல் ஃபார்மெட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாமெட்ரிக் ரிப்பீட்டிங் ப்ராப்பர்ட்டினா உனக்கு தெரியும், லென்த், டயாமீட்டர், ஏரியா, வால்யூம், வாட் எவர் மேபி ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டியில் டென்சிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி எது வேணால் சூஸ் பண்ணலாம். சார் ரெண்டுமே இருக்குது, ரெண்டில் நான் எதை சார் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த டேர்மை பிடிக்குதோ அந்த டேர்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டேர்மை வந்து நம்ம நான் ரிப்பீட்டிங் வேரியபிளாக மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் வெலாசிட்டி இருக்குது, ஆக்சலரேஷன் இருக்குன்னா நீ வெலாசிட்டி ரிப்பீட்டிங் வேரியபிள் எடுத்துக்கங்க, ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியில் ரிப்பீட்டிங் வேரியபிள் எடுத்துக்கிட்டு ஆக்சலரேஷனை நான் ரிப்பீட்டிங் வேரியபிளாக மாற்றிக்கங்க. அதே மாதிரி டென்சிட்டி இருக்குது சார், டைனமிக் விஸ்காசிட்டி இருக்குன்னா நீ டென்சிட்டி எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம் தான், டைனமிக் விஸ்காசிட்டி எடுத்துட்டாலும் சந்தோஷம் தான். தென் அனதர் டேர்ம் இருக்கு இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் டென்சிட்டி ஆஸ் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி ரிப்பீட்டிங் வேரியபிள், தென் டேக் டைனமிக் விஸ்காசிட்டி ஆஸ் நான் ரிப்பீட்டிங் வேரியபிள். இல்லை டைனமிக் விஸ்காசிட்டியை ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி ரிப்பீட்டிங் வேரியபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் டேக் டென்சிட்டி ஆஸ்
நான் ரிப்பீட்டிங் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் ஃபோர்ஸு எல் மியூ வி மியூ ரோ கே இருக்குன்னா இதில் பை ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. இல்லை ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஒன்றே ஒன்று தான், லென்த் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு வழியே இல்லை. நம்பர் ஆஃப் பை டைம்ஸ் ஒன்றும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 போன எக்ஸாம்பிள் நம்ம 1 போட்டோம் இல்லைங்களா, அந்த எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னு தெரியும். நம்பர் ஆஃப் பை டைம்ஸ் 3 டெரைவ் பண்ணிருப்போம். அந்த 3 பை டைம்ஸ் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். பை ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக் ரிப்பீட்டிங் வேரியபிள் பவர் a1, அப்புறம் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டியில் இங்கே எனக்கு வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ வெலாசிட்டி பவர் b1. தென் இங்கே வந்து தேர்டு ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி எனக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது எதர் டென்சிட்டி எடுக்கலாம் இல்லை விஸ்காசிட்டி எடுக்கலாம். நான் இங்கே என்ன எடுத்துக்கிட்டேன், டென்சிட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ டென்சிட்டி பவர் c1. தென் இப்போ 3 போச்சு, ரிப்பீட்டிங் வேரியபிள் 3 எடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிறது எல்லாமே நான் ரிப்பீட்டிங் வேரியபிள். மிச்சம் இருக்கிற நான் ரிப்பீட்டிங் வேரியபிள் ஒவ்வொரு இடத்துல ஃபில் பண்ணும். ஒரு இடத்துல ஃபில் பண்ணால் அது பை ஒன். டென்சிட்டி ரிப்பீட்டிங் வேரியபிள் எடுத்துட்டங்காட்டிக்கு டைனமிக் விஸ்காசிட்டி இங்கே வரும். ஸோ பை 2. தென் கே எடுத்துக்கிட்டிங்கன்னா பை 3. ஸோ இப்படி தான் பை டைம்ஸ் எழுதணும். இது வந்து ஒரு பேசிக் ஐடியாக்காக தான். வில் கோ டு ஸ்லைட்ஸ், தேர் வி வில் டிஸ்கஸ் இன் டீடைல். ஓகே. Okay, now we will start Buckingham's pi theorem. It's some definitions. If you go through, you will get idea. For example, நான் சொன்ன அதே ஐடியாஸ் தாங்க. நம்ம டேரெக்டாக we will go for a problem, then you will understand. இங்கே பாரு, the resisting force R of supersonic plane, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆல்ரெடி we saw in Rayleigh's method itself. Okay, depends on இது. So R is a function of இது. இதில் மொத்தம் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேரியபிள் இருக்குது? ஃபோர்ஸ் R, L, V, mu, rho, K. ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 6. ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கிளியராக எழுதி கொடுத்துருக்கேன். இன் திஸ் ஸ்லைட் தே ஆர் நாட் ப்ரொவைட் இன் டீட்டெயில். ஸோ வில் கெட் 3 ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ். பிகாஸ் 3மே இந்த எதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னா இந்த ஆறில் எழுதும்போது ஏதோ ஒன்லியாவது 3மே இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ வில் கெட் ஃபண்டமெண்டல் டைமென்ஷன் as 3. ஸோ நம்பர் ஆஃப் டைமென்ஷன்லெஸ் பை நம்பர் ஆஃப் பை டைம்ஸ் எவ்வளோனா 3, அது எனக்கு தெரியும். ஸோ அந்த 3 ரிப்பீட்டிங் வேரியபிள் சூஸ் பண்ணணும். 3 ரிப்பீட்டிங் வேரியபிள் நான் சொல்லியிருக்கேன், லென்த், வெலாசிட்டி இது. ஸோ தேர் டேக்கன். ஏதாவது சிம்பிளாக சொல்ல போனால் பை டைம்ஸை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை ஒன் எழுதிட்டாங்க, எல் பவர் a1, v பவர் b1, ரோ பவர் c1, r. ஆருங்கிறது ஃபோர்ஸுங்க. எனக்கு பையின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பைக்கு there is no unit. ஸோ பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதுனா m per 0, l per 0, t per 0ன்னு எழுதிட்டேன் பை ஒன் டைமுக்கு. நெக்ஸ்ட் எல்க்கு எனக்கு தெரியும் l பவர் a1. வெலாசிட்டிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டு lt பவர் -1 பவர் b1. தென் டென்சிட்டிக்கு ஐ நோ ml பவர் -3 ஹோல் பவர் c1. தென் ஃபோர்ஸுக்கு mlt பவர் -2. தென் இதை நான் அகைன் ஆஸ் யூஸ்வல் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். 2 சைடு m பவர்ஸை ஈக்குவேட் பண்ணுறேன், l பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணுறேன், t பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணுறேன், a1, b1, c1 மூணையும் கண்டுபிடிக்கிறேன். தென் அதை கொண்டு போய் ரீசப்ஸ்டியூட் பண்ணுறேன். எங்கே ரீசப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா பை ஒனில் கொண்டு போய் a1, v1, c1 ரீசப்ஸ்டியூட் பண்ணால் ஐ வில் கெட் அ பை ஒன் டேம். லைக் தட். நெக்ஸ்ட் ஐ எம் டேக்கிங் பை டூ டேம். பை டூ டைம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது பை டூ டைமுக்கு m பவர் 0, l பவர் 0, t பவர் 0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு l பவர் a2, அதை v பவர் b2, ரோ பவர் c2, மியூ அதனுடைய டைமென்ஷன்ஸ் எழுதி சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணனா ஐ வில் கெட் அ பை டூ டைம். லைக் தட் ஐ வில் டெரைவ் பை 3 டைம். இஃப் ஐ டெரைவ் தீஸ் 3 டைம்ஸ் ஐ வில் கெட் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஓகே, இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நவ் வி ஆர் இன் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஸோ நவ் வில் கோ த்ரூ. Then I will write 2 problems in detail, step by step. Then I will post it in next video. Okay. For example, next part, a thin rectangular plate having a wide width W, geometric property, height h. So that is also geometric property. We can take any one. Okay. Next is located in normal to moving stream of fluid, assuming a drag is nothing but drag force d that fluid exerts on a plate is a function of width, height, the fluid viscosity, density,
respectively and velocity of fluid approaching the plate determine the suitable set of pi terms அப்படிங்கிறாங்க. ஓகே சரி, I know drag force is a function of width, height, dynamic viscosity, density, velocity. Total number of pi terms எனக்கு தெரியும் எவ்வளோ இருக்குது, d, width, height, mu, rho, v, so 6. ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் அதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதிலே mlt பவர் மைனஸ் வந்துடும், மூணுமே வந்துடும். m வரும், l வரும், t வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் 3. நம்பர் ஆஃப் பை டைம்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா n மைனஸ் m 3. ஸோ டைமென்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும். ரிப்பீட்டிங் வேரியபிள் அவங்க என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஜியாமெட்ரிக் ரிப்பீட்டிங் வேரியபிளுக்கு வித்தை சூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஹைட் என்ன சார் ஆச்சு, அது நான் ரிப்பீட்டிங் வேரியபிளாக மாறிச்சு. சார் நான் ஹைட் எடுத்துக்கிட்டோமா, ஓகே யூ கேன் டேக் ஹைட் ஆஸ் ரிப்பீட்டிங் வேரியபிள், then width will become a non-repeating variable. Okay, then density எடுத்திருக்காங்க. சார் வாட் அபவுட் டைனமிக் விஸ்காசிட்டி, சார் நான் டைனமிக் விஸ்காசிட்டி எடுக்கிறனால எடுத்துக்கங்க ரிப்பீட்டிங் வேரியபிளாக, அப்படி எடுத்துக்கிட்டால் டென்சிட்டி நான் ரிப்பீட்டிங்காக மாறிடும். தென் வெலாசிட்டி எடுத்திருக்காங்க. ஓகே சரி, தென் ஐ எம் ரைட்டிங் என்ன சொல்கிறது, இந்த டிங்கிறது நீங்கள் கடைசியாக போட்டுக்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு ரிப்பீட்டிங் வேரியபிள் பவர் a1, செகண்ட் ரிப்பீட்டிங் பவர் b1, தேர்ட் ரிப்பீட்டிங் வேரியபிள் பவர் c1 into one non-repeating variable. Like that 3 pi terms எழுதுறாங்க. ஃபார் பை 1க்கு அதனுடைய எதை ஈக்குவேட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு சைடும் m பார்ஸ் l பார்ஸ் t பார்ஸ் ஈக்குவேட் பண்ணுறாங்க. a1 b1 c1 கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. பை 1 I will get derive, like that பை 2 derive, like that பை 3 derive பண்ணால் I will get answer. ஓகே ஓகே, இதுதான் பக்கிங்ஹாம் பை தியரம். இது ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து ரொம்ப இஃப் யூ go through these slides then you will get a idea. Okay, here one problem is solved with using 4 pi terms. இந்த ப்ராப்ளமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா you will get a idea. Okay, you just pause the video or you can get these problems in a Bansal book or a Rajput book itself. By using that book also you can solve these problems. Okay, until this what I given is I just gave a brief introduction about Buckingham pi theorem. Then next video I will post 3 problems using Buckingham pi theorem in step by step. Then you will understand the Buckingham pi theorem. If you நீங்கள் எது நல்லா படிக்கிறீங்களோ இல்லையோ Buckingham pi theorem படிச்சிட்டிங்கனாலே surely you will get a 116 mark, okay, for examination. So I will in next video I will post Buckingham pi theorem problems that will be very helpful for you. Okay, thank you.